if the length of the pendulum in pendulum clock increases by 0.1 percentage, the error in time period per day. உனக்கு லெங்க்த்துக்கும் டைம் பீரியடுக்கு ரிலேஷன் t equal to 2 pi root of L by G. இங்க அவன் கேட்டது எரர் del t by t. இந்த ஃபார்முலால போறோம். into 100 is equal to del, இது 2 pi constant. del L by L ரூட்டுக்குள்ள இருக்கனால half into 100. சரியா? இந்த வேல்யூ தான் அவன் கொடுத்துருக்கான். half into del L by L into 100 தான் 0.1 percentage. இதுல அவன் பெர்சன்டேஜ்ல கேட்கல, வெறும் டெல்டி கேட்கிறான். எரர் மட்டும் கேட்டிருக்கான். அதனால இதை விட்டுரு. டெல்டிய வெளியே எடுத்தேன்னா இன்டு டி வந்துருமா? வாட் இஸ் டி? இன் செகண்ட்ல கொடுக்கணும். ஆன்சர் எல்லாம் செகண்ட்ல இருக்கு. பெர் டேன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு டேல எத்தனை செகண்ட் இருக்கு? அப்ப டி வில் பி ஈக்குவல் டு 86,400 செகண்ட்ஸ் இருக்கா? எப்படி சார்? 24 hours. 24 into 60 into 60 உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணேன்னா இது வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணிடு. half into 0.1 into 86,000 இங்க போடுறோம். 86,000 into 0.1 by 100. 1 2 cancel. இந்த 0.1 ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 86 by 2 86,400. அப்ப கேன்சல் பண்ணேன்னா 86.4 by 2 which is 432. 43.2 second is the answer. Okay, clear ஆச்சா? இன்னொருக்க சொல்றேன். The length of the pendulum clock increases by, இது del L by L தான் percentage increase. percentage increase நம்ம எப்படி போடுவோம்? del L by 100 தான் அவன் போட்டிருக்கிறது, which is equal to 0.1 by 100. சரிதானா? del t கேட்டிருக்கு. the error in the time per day. ஒரு நாள். அப்ப t-ஆல மல்டிப்ளை பண்ணோம். டைம்ன்றது ஒரு நாளுக்கான செகண்ட். 24 hours into 60 into 60. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்.